மோட்டிவேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மோட்டிவேஷன் தேவையா? எதுக்கு நம்மளை ஃப்ரண்ட்டில் போகணும்னு சொல்லிட்டு நாம் புஷ் பண்ணிவிட்டு நம்மளை பீட் பண்ணிவிட்டு நம்மளை ஃபார்வர்டாக மூவ் பண்ண வைக்கிறோம்ல, எதுக்கு அந்த மாதிரி பண்ண வைக்கணும்? அதுதான் மோட்டிவேஷனா? மோட்டிவேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? மோட்டிவேஷன் தேவையா? கிளாரிட்டி தேவையா? நமக்கு வேண்டியது கிளாரிட்டி தான். நம்ம டெஸ்டினேஷனோட பாத்தும் இம்பார்ட்டண்ட். வழக்கமாக டெஸ்டினேஷன் பாத் ரெண்டு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம எங்கே போய் சேரணும். இப்போ இருக்கிற இடம் பள்ளமாக இருக்குது, ஒரு பிட்டில் இருக்கிறோம். ஸோ இப்போ இருக்கிற இடத்துல விட நம்ம நாளைக்கு பெட்டரான ஒரு இடத்துல ஃப்யூச்சரில் இருப்போம் அப்படின்றது தான் நம்ம கோலாக செட் பண்ணுறோம், டெஸ்டினேஷனாக செட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டெஸ்டினேஷன் செட் பண்ணுறது முக்கியம். அந்த டெஸ்டினேஷனை செட் பண்ண அப்புறம் டெஸ்டினேஷனை மறந்துட்டு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படி அங்கே போகிறது, அந்த பாத்தில் அந்த ஸ்டெப்ஸில் எப்படி ஒன்று ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுன்றதும் முக்கியம். ஸோ ரெண்டுமே முக்கியம், பாத்தும் முக்கியம், டெஸ்டினேஷனும் முக்கியம். ஸோ டெஸ்டினேஷனை பற்றி நிறைய குரூப்ஸ் விஷி திங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க கற்பனையிலே வாழ்வாங்க. ஸோ அந்த மாதிரி கற்பனையிலே வாழ்ந்துட்டுருக்கவங்களும் அந்த டெஸ்டினேஷனை போய் அடைய மாட்டாங்க. அண்டு இன்னொரு குரூப் இருக்குது, அவங்க ஹார்ட் ஒர்க்கர்ஸ், இன்றைக்கி என்ன செய்யணுமோ அதை செய்யணுன்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளுமே டெஸ்டினேஷன் அடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி இருக்கிற ஸ்டெப்பில் ட்ராவல் பண்ணணுன்ற இன்டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். அது எந்த டெஸ்டினேஷன் பாத்தோடைய ஸ்டெப்ஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக அவங்க ட்ராவலை கரெக்டாக பண்ணுவாங்க. பட் தே வில் எண்ட் அப் இன் எ ராங் டெஸ்டினேஷன் விச் தே டோன்ட் இன்டென்ட் ஃபார். எதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல போய் முடிவாங்க. ஏன்னா அவங்க இங்கே என்ன இருக்குதுன்னு ட்ராவல் பண்ணுவாங்க, ஆனால் எங்கே போய் முடியுன்றதை அவங்களால கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், ரைட்டான டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டெஸ்டினேஷனை பற்றி மறந்துட்டு நம்ம பாத்தில் ட்ராவல் பண்ணணும். ஸோ ரெண்டு ஒர்க் இருக்குது. ஒன்று டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறது, ரெண்டாவது பாத். இது நம்ம செய்ய வேண்டியது. அடுத்தது நம்ம பாத்தில் இருக்கும்போது நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணுமா நம்மளை அப்படின்னும் போது, பாத்தில் இருக்கும்போது நம்ம மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்குன்னா, நம்ம அந்த டெஸ்டினேஷனை பற்றி மறந்துட்டோம், அந்த டெஸ்டினேஷனோட இன்றைக்கி செய்கிற வேலை எப்படி கனெக்டடாக இருக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியலன்னா, அந்த கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம இன்றைக்கி மோட்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்போ நான் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை என்னுடைய டெஸ்டினேஷன், ஃப்யூச்சர் டெஸ்டினேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த கனெக்ஷனை பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படாது. அப்படி பார்த்தோன்னா மோட்டிவேஷன் தேவைப்படும். ஸோ இன்றைக்கி நான் காலேஜில் படிக்கிறேன்னு வச்சுக்கோமே, இன்றைக்கி தெர்மோடைனமிக்ஸ் லா படிக்கிறேன்னா, அந்த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு கனெக்ஷனே ஃபீல் ஆகாது. ஸோ நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், அது நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல டிகிரி கிடைக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கணும்னா இங்கே எல்லா பேப்பர்லேயும் நான் பாஸ் ஆகணும், எல்லா பேப்பர்லேயும் பாஸ் ஆகணும், இந்த ஃபிசிக்ஸ் பேப்பர்லேயும் பாஸ் ஆகணும், இந்த ஃபிசிக்ஸ் பேப்பரில் பாஸ் ஆகணும்னா இந்த ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒரு டாப்பிக்கில் சாப்டரில் இருக்கிற இந்த தெர்மோடைனமிக்ஸை நான் படித்தா தான் எனக்கு நல்ல வேலை கிடச்சி நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்றைக்கி தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் லா படிக்கும்போது அது போர் அடிக்காது, அது எதுக்குன்னு நம்மளுக்கு கொஸ்டின் வராது. ஸோ இந்த கனெக்ஷனை பார்க்கல தான் நம்ம மோட்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும். படிக்கிறது நல்லது, நல்லா படிக்கணும், நம்ம ஒரு நாளைக்கு 5 hours படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளே டெய்லி நம்மளை மோட்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த கிளாரிட்டி, நம்ம டெஸ்டினேஷனோட இன்றைக்கி இருக்கிற பாத்தில் இருக்கிற சிங்கிள் ஸ்டெப்போடைய கனெக்ஷனை புரிஞ்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனாக மாறிடும். ஸோ நமக்கு தேவை கிளாரிட்டி தான், மோட்டிவேஷன் கிடையாது. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் நம்ம சப்போஸ் அந்த மாதிரி பாத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஃப்யூச்சரில் பற்றி டெஸ்டினேஷன் நான் போய் அடைய மாட்டோமான்னு நம்ம பயம் வரும்போது, அந்த ஃப்யூச்சரை பற்றி அந்த ஃப்யூச்சர் அன்சர்டனிட்டி இருக்குல்ல, அந்த அன்சர்டனிட்டியை நம்ம டோட்டல் மைண்ட் இல்லை அந்த காட் இல்லை லைஃப் பார்த்துக்கோன்ற மாதிரி அந்த ஃப்யூச்சரை பற்றி அன்சர்டனிட்டியை நம்ம அங்கே விட்டுட்டோம்னா
பாத்தில் கொஞ்சம் ஈஸியாகவும் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த 3 பாயிண்ட் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் அண்ட் பாத் ரெண்டுத்தையும் டிசைட் பண்ணணும். அப்புறம் டெஸ்டினேஷன் அண்ட் பாத்துக்குள்ள கனெக்ஷனை நம்ம ஃபீல் பண்ணணும். அப்புறம் நடுவில் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது நமக்கு சைக்காலஜிக்கல் ஃபியர்ஸ் வந்து அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் இட். We want to know about motivation.